பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. அவர்தான் நம்முடைய ஆத்துமாவின் கீதம். நாமமே, நாமமே கீதமே. நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ரியாஷாகா பாபாலரபா. எல்லாரும் இயேசுங்கிற நாமத்தை உயர்த்துவோமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை இந்த வேளையில் நாங்க உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை வாழ்த்த வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை போற்ற வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை வணங்க வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய ஆத்துமாவின் கீதமே நீங்க தான் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கிறார் ஆண்டவர்? அவர் மாறாதவர், நம்மளை மறவாதவர், நம்மளை விட்டு விலகாதவர். ஓ ரியாலரபா ஷகரபா. அவருடைய காக்கும் கரத்துக்காக நன்றி சொல்லுவோமா? இவ்வளவு நாள் ஆண்டவர் நம்மளை காத்து வந்தாரு, பாதுகாத்து. அவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை ஆறுகளை கடந்து வந்தோம், ஆனா அவைகளை நம்ம மூழ்கி போகாதபடி பாதுகாத்த அந்த அன்புக்காக நன்றி சொல்லுங்க எல்லாரும். அப்பா எங்களை பாதுகாத்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி. எத்தனை அக்கினி வந்தா கூட எங்க மேல அது பட்சிக்காதபடி, எங்க மேல பற்றாதபடி பாதுகாத்த உங்க அன்புக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. ஏன் அந்த அக்கினி நம்மளை பற்றல? ஏன் அந்த ஆறுகள் நம்மளை நம்மளை மூழ்க அடிக்கலனா? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை காக்கும்படிக்கு தான்ப்பா நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க. எந்த ஆறுகள்லையும் நாங்க மூழ்கி போகாதபடி எங்களை காக்கிறபடிக்கு எங்க கூட இருக்கிறீங்களே, உங்க அன்புக்காக நன்றி. எந்த அக்கினி எங்களை பற்றாதபடிக்கு எங்களை பாதுகாக்க எங்களோட இருக்கிறீங்களே, உங்க அன்புக்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அவர் யெகோவா ஈரே, உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். அந்த யெகோவா ஈரேவை இன்னைக்கு நோக்கி பார்ப்போமா? ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல அவர் உங்களை சுமக்கிறவர். என் தேவனே, புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும். எல்லாம் கரங்களை உயர்த்தி அந்த யெகோவா ஈரேவை உயர்த்தி பாடுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும். செட்டையின் நிழலில் அடைக்கலாம். ஆமென். செட்டையின் நிழலில் அடைக்கலாம், நீங்க
நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். அவர்தான் நம்ம அடைக்கலம், செட்டையின் நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவன் யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். அங்கே நான் சுகமானேனே, ஆமென் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே, என் தேவனே. யெகோவாயிரே, வாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குவேன், பதறாக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாமேன் என் யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும், என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்தி புல்லுள்ள இடங்களில் எந்தனை, புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும், என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும், என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குமே, என் தேவ யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே.
Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. வசனம், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் சந்தோஷம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். ஃபர்ஸ்ட் சந்தோஷம் நமக்கு. ரெண்டாவது, இந்த சந்தோஷத்தினால உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல காரியத்தினால அநேகர் சந்தோஷப்படுவாங்க. உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க அநேகருக்கு கடத்துகிறவர்களாய் மாறி விடுவீர்கள். அநேகர் சந்தோஷப்படுறாங்களாம். இன்னொன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நடக்கிற நல்லது சில இந்த உலகத்தில் எப்படி தெரியுமா? யாராவது நல்லா இருந்துட்டா பொறாம வந்துடும். ஐயோ, அவங்க நல்லா வந்துருச்சா, அவங்களுக்கு நல்லது நடக்குதா, அப்படி கொஞ்சம் எரியும் பாருங்க. ஆனால் உங்களுக்கு நடக்கிற அற்புதம் நல்லது எப்படி தெரியுமா இருக்கும்? உங்க எதிரி கூட சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். வித்தியாசமா இல்லை? உங்களுக்கு நடக்கிற நல்லது உங்க எதிரி கூட சந்தோஷப்படுவான். ஏன்னா அந்த அம்மா சொல்லுது, எனக்கு இருந்த நிந்தையை நீக்கினாராம். பின்னாடி சொல்ல அந்த அம்மா, நிந்தை ஜனங்களுக்குள் எனக்கு இருந்த நிந்தையை அவர் நீக்கினார். அல்லேலூயா. இந்த நிந்தை சொல்லு, பழி சொல்லு சொன்னவங்களே இந்த அம்மாவுக்கு நடந்த சந்தோஷத்தை பார்த்து, ஏன்னா அந்த குழந்தை பிறந்து வருது, அது தூதன் வந்து நிற்கிறான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ், இவர் ஊமை ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பேசுறாரு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா யோவான்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு இந்த ஜனம் ஆச்சரியப்படுது. யாரு? நிந்தை, மாலடின்னு சொல்லி நிந்தை இருந்துச்சுல, அந்த நிந்தையை சொன்ன ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஜனங்களுக்கே ஒரு சந்தோஷம் வருது. எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். இந்த சங்கதி எல்லா நாடுகளுக்கும் பரவிச்சான். இங்க பாருங்க, உங்களுக்கு செய்ய போற நல்லது அது பரவும், தேசங்களுக்கு பரவும், அது ஜாதிகளுக்கு பரவும். அது நானு அந்த அழைப்பு, நான் என் குடும்ப அழைப்பு அதோட நிக்கிறது கிடையாது. இது பரவும். இந்த சங்கதி, உங்களை குறித்த சங்கதி பரவும், தேசங்களுக்கு பரவும். உங்களை பத்தி தேசங்கள்ல பேசுவார்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகளை தேசங்கள் பேசும், நாடுகள் பேசும். உங்களோட எதிரி கூட சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க வீணா போனோம், நீங்க அழிஞ்சு போறோம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க கூட சந்தோஷப்படுவாங்க. என்னப்பா ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியம், அப்பனா பாத்துக்கோங்க அது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம். ஸோ ஆண்டவர் அந்த மாதிரியான காரியங்களை செய்யறாரு. இங்க பாருங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பாங்க. பாருங்க, உங்களுக்கு செய்ய போற காரியம் எப்படி தெரியுமா? அது உங்களுக்கு முன்பாக பெரிய காரியம் இல்லை, இல்ல எனக்கு முன்பாக பெரிய காரியம் இல்லை, இல்ல நீங்கெல்லாம் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்பாக பெரிய காரியம் இல்லை. அது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போற காரியம் கர்த்தர் முன்னாடியே பெருசா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் முன்னாடி பெரியசா இருக்கும். கர்த்தர் முன்பாக அவன் பெரியவனா இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது பெருசா இருக்கும், பெரியவனா இருப்பீங்க. ஆண்டவர் உங்க மேல வைக்கிற அந்த அழைப்பு அவர் பார்க்கும்போது பெருசுன்னு சொல்றாரு. இப்ப நான் ஒண்ணு பெருசுன்னு சொல்லலாம், நீங்க ஒண்ணு பெருசுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஒண்ணு பெருசுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பார்ப்போம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். எஸ், இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா இருக்கும்? அநேக ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் இந்த லிஸ்ட் எதுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன்? நீங்க ஒன்று ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா, நடக்கலன்னு, அது நடக்கும் போது தான் இதெல்லாம் நடக்க போகுது. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, முடிஞ்சிருச்சு பிரதர், இதுக்கப்புறம் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர், சாப்டர் க்ளோஸ்ன்றீங்களா, அதை எடுத்து ஃபைலை தட்டி தூசியை தட்டி, அவன்டா சொன்னது சாப்டர் க்ளோஸ்ன்னு? சாப்டர் ஆரம்பிக்கிறவனு நான் தான், சாப்டர் முடிக்கிறவனு நான் தான். என்னை மீறி உனக்கு எவன் சொன்னது சாப்டர் க்ளோஸ்ன்னு? சாப்டர் நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா. பல சாப்டர்ஸ் சில பேர் லைஃப்ல சேர்க்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில காரியங்களை செய்யறாரு. அது என்ன பண்றாருன்னா, அவன் இஸ்ரவேல் சந்ததி அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம்
இதெல்லாம் என்ன செய்யுது தெரியுமா? அநேகர் வருகிறாங்க உங்க ஊழியங்களுக்கு, உங்கள் சபைக்கு, உங்க மேல இருக்கிற தரிசனத்துக்கு. அநேகர் எப்படி வந்தாங்க? இவன் மேல இந்த அழைப்பு அநேகரை அழைத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஒண்ணுமே இல்லை, ஜீரோ அப்படின்றவங்களை கொண்டு வந்த ஒரு காரியம். என்னென்ன காரியத்தை செய்து பாருங்க. இது எல்லாமே நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது என்ன சொல்றேன்னா, இது நீங்க எது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவும் நம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற காரியத்தை வச்சுதான் இத்தனை செய்யறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி வரவே முடியாது. ஆண்டுடைய சமூகத்துக்கு ஆண்டோட பிள்ளையா ரட்சிக்கப்படவே முடியாதுன்ற கேஸ் கூட அதனாலதான் வரும், அதனாலதான் ரட்சிக்கப்படும். இன்னொன்று, இதெல்லாம் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. நீங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசை பிறக்கும் போது, உங்க மேல இருக்கிற அந்த அழைப்பு பிறக்கும் போது, ஆண்டோடைய நேரத்தில் அது நடக்கும் போது அதெல்லாம் நடக்கும். திரளான ஜனங்கள் வருவார்கள், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். 20வது வசனம், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால். என்ன சொல்றாரு? தகுந்த காலம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு தகுந்த காலம் நாளைக்கு, நாளானைக்கு, இல்லை அடுத்த வாரம், இல்லை அடுத்த வருஷம், இப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களோட எல்லாரோட வாழ்க்கையில ஒரு தகுந்த காலத்தை வச்சிருக்கிறார். நம்ம நேரத்தை, நம்ம டைம் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி அப்படி இருக்க எல்லாம் தூக்கி அப்படி வச்சிருவோம். அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும், நம்ம டைம்லாம் ஓரமாக இருக்கட்டும், நம்ம போட்ட பிளான்லாம் ஓரமாக இருக்கட்டும். அவர் டைம் இருக்கும். ஏன்னா இவங்க என்னமா நினச்சிக்கிட்டாங்க, இவங்க டைமில் பண்ணியிருந்தா இவங்கன்னா வயதாகிற வரைக்கும் இருந்திருப்பாங்களே தெரில. நல்லா வாழ வச்சு 80 வயசில் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி ஒரு மிராக்கிள். அங்க பாருங்க, எத்தனை வயசுல வாழ்க்கை முடிய போற வயசுலயே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அற்புதங்கள் வாலிப வயசுல தான் சார் நடக்கும். அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் போது, பலத்துல உடம்பு இருக்கும் போது தான் நடக்கும். வயசாயிடுச்சுன்னா அளவுதான் அப்படின்னு இல்லை, வயசானாதான் அங்க ஒரு ஆரம்பமே வந்தது. வயதாகும் போது ஒரு புதிய ஆரம்பம் வந்தது. இது வரைக்கும் அவங்க லைஃப்ல இல்லாத சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாம் ஆரோக்கியம் வந்துச்சு. முதிர்ந்த வயதுங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. எங்கங்க? வாலிப வயசுலே இல்லாத ஆரோக்கியம் முதிர்ந்த வயதுல ஒரு ஆரோக்கியம். முதிர் வயதுல கனித்தந்து செழுமையும் புஷ்டியுமா இருப்பான்னு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மை. இது விசுவாசிக்கும் போது அந்த வயசுல ஒரு ஆரோக்கியம் இந்த வயசுல வருமா? இந்த வயசுல சாரால் பிள்ளை பெறுவாளா? எலிசபெத் பிள்ளை பெறுவாளா? இந்த ஏஜ்ல இது நடக்குமானா? அந்த ஏஜ்லயும் ஆண்டவர் நடக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுந்த காலம், சரியான காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாருங்க. ஒரு அப்பா சொத்து இருந்துச்சுன்னா பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா சொத்தை எழுதி கொடுப்பா, எனக்கு அதை எழுதி கொடுத்துருப்பா, இதை எழுதி கொடுத்துருப்பான்னா, எப்பா உங்களுக்கு எது எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும்ப்பா, என் பிள்ளைங்க தானே, உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். முன்னாடியும் கொடுத்துட மாட்டேன், ரொம்ப லேட்டாகவும் கொடுத்துட மாட்டேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? மற்றவங்களை பார்த்துட்டு, அவங்க வளர்ச்சியை பார்த்துட்டு, ஆனால் அவங்க வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேறு, வெயிட்டிங் பீரியட் வேறு மாதிரி இருக்கும், அவங்க மேலே இருக்கிற அழைப்பு வேறு மாதிரி இருக்கும். மற்ற எவ்வளவோ காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அழைப்பு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அபிஷேகம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி திட்டம் இல்லை. ஆண்டவர்களை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என் மேலே ஒரு அழைப்பு, ஒரு அபிஷேகம் இருக்குன்னா என்ன ஒரு மாதிரி நடத்துவார். பிரதர் சிஸ்டர் மேலே ஒன்று இருக்குன்னா அதுங்க ஒரு மாதிரி நடத்துவார். அழைப்பெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. மற்றவங்கள பார்த்து ஏங்கக்கூடாது. அவங்க லைஃப்பில், அப்போஸ்தலர் லைஃப்பில் சிலது சீக்கிரம் நடக்கும், தீர்க்கதரிசிகள் லைஃப்பில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், இவாஞ்சலிஸ்ட் லைஃப்பில் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும், பாஸ்டர்ஸ் லைஃப்பில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், டீச்சர்ஸ் லைஃப்பில் கொஞ்சம் வேற மாதிரி நடக்கும். போட்டு குழப்பிக்க கூடாது. எனக்கு ஆண்டவர் தகுந்த காலத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். அவர் செய்யும் போது நடக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
நம்ம லைஃப்பில் நடக்கிறதெல்லாம், நம்ம செய்கிற லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழியை ஏற்படுத்துகிற காரியங்களாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழி ஏற்படுத்துவோம். நம்மளாம் நினச்சிக்கிறதெல்லாம் நம்ம ரோடு போடலான்னு நினைக்கிறோம். நம்ம ரோடு போட்டுருவோமா? நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்திடுவோமா? நம்ம வழி இல்லை, அவர் வழி. நானே வழின்னாரு. ஸோ அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள் நாம். அவருக்கு இந்த லாஸ்ட் அண்ணன் கூட சொன்னார், எலியா கடைசி ஃபஸ்ட்டு கம்மிங்க்கு வந்து எலியாவின் ஆவியை கொடுத்து வழியை ஆயத்தப்படுத்தினார். அதே மாதிரி செகண்ட் கம்மிங்க்கும் அநேக எலியாக்கள் எழும்பணும், அவனுடைய ராஜ்யத்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். எல்லாரும் எழும்புவோமா? ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. ஷாக்கா தாரா லேகா தாரா பாரா திரி ஆந்தலா பாரா டலா மாரா டிரி ரியாஹா தாரா கலா திரி ஆந்தரா பரூஷாந்தரபா. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க தகுந்த காலம். எஸ், எனக்கு தெரியும் உனக்கு எது சரியான காலம்னு எனக்கு தெரியும். உன்னை உண்டாக்கியவர் நான் அல்லவா? உன்னை படைத்தவர் நான் அல்லவா? உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா? உன்னை தாயின் கருவிலே முன் குறித்தவர் நான் அல்லவா? ஏன் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உன்னை அறிந்தவர் நான் அல்லவா? உன்னை அழைத்தேன், தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் எதை எப்போ செய்யணும்னு தெரியும். ஒரு தகப்பனுக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியும். சில பேர் லவ் பண்ணிட்டு பாதிலேயே வெளியே ஓடிடுறாங்க. அந்த மாதிரி இல்லை அழைப்பு. நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், என் அழைப்புக்கு உன்னை அழைச்சிருக்கிறேன். உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, அது உனக்கே தெரியும். எனக்கு தெரியும் எப்போ கல்யாணம் வைக்கணும், எப்போ காது குத்து வைக்கணும், எப்போ எந்த சுபகாரியம் நடத்தணும், எப்போ ரிப்பன் கட் பண்ணணும், எப்போ ஊழியத்துக்கு பில்டிங்ஸ்லாம் தேவை, எப்போ ஊழியத்துக்கு வெஹிக்கல்ஸ்லாம் தேவை. எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிமேல் நான் ரெடி பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் சகலத்தையும் நான் அந்தந்த டைமில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்துடும். நான் அட்ரஸ் போட்டு பார்சல் புக் பண்ணி தான் வச்சுருக்கிறேன்ப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற கொரியர்லாம் முன்ன பின்ன லேட்டாக வரும், ஏன் வராமல் கூட போயிருக்கு எத்தனையோ பார்சல். ஆனால் நான் உன் பேர் போட்டு வச்சிருக்கிற பார்சல் அது உன் வீட்டு கதவை வந்து தட்டும், உன் வீட்டுக்குள்ளே வரும். நான் உனக்கு வச்சிருக்கிற பார்சல்ஸ் எல்லாம் அப்படிதான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன். அது உன் கண்ணுக்கு தெரியல. பரிதவிக்கிற, குதிக்கிற, கலங்கிற, கதற. ஏன்னா எல்லாம் அப்படி இருக்கட்டும், ஓரமாக விட்டுடு. என் சமூகத்தில் வா, என் சமூகத்தில் வந்து என்னை என்ஜாய் பண்ணு, என் பிரசன்னத்தில் அனுபவி, என் வார்த்தைகளை தியானி. வார்த்தையின் மேல கட்டப்பட்ட கல்லாயிரு, வீடாயிரு, நிலைச்சு நிற்ப. என்னில் நிலைத்திருந்தால் அவன் அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுப்பான் இருக்கு. அவர் வார்த்தையை, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை பிடிச்சுக்கோங்க. அது மேல நில்லுங்க, விழமாட்டீங்க. இவங்களுக்கு நிந்தை இருந்தது, சகரியாக்கும் எலிசபெத்துக்கும் நிந்தை இல்லாம இல்லை. காற்று அடித்தது, கடல் பொங்கியது, பெரு வெள்ளம் வந்தது, நிலைச்சு நின்னாங்க. சீ, வாழ்க்கையில எதிர்பார்த்த நல்லது நடக்கல, சுத்திய நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு நடக்கல. இதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்கு என்ன ஊழியம் செய்யணும்? நான் போய் ஆசாரிய ஊழியம் செய்யணும். இந்த முதிர் வயதுல இவருக்கு மட்டும் நான் உண்மையா இருக்கணுமா? எனக்கு எதுவுமே இந்த ஆண்டவர் செய்யலையே அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய அழைப்பு அது பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க அப்படி இல்லையே. பிரியமானவர்களே, இங்க வந்திருக்கிற நீங்களும் அப்படி இல்லைன்னாரு ஆண்டவர். அதை தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். என் பிள்ளைங்க அப்படி இல்லை. என் பிள்ளைங்க நின்னாங்க, எனக்காக நின்னாங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்த போதும் நின்னாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கிட்ட நீ சொல்லு, பெரிய காரியம் ஒன்று வருகிறது அவர்களுக்காய். நான் முடிசூட்டுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் அவங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தகுந்த காலம், நான் அவர்களுக்கு வைத்த தகுந்த காலம், ஏற்ற காலம், ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலத்துல நான் அவங்கள உயர்த்துவேன். சரியான காலத்துல நான் உயர்த்துறேன்னு சொல்லுப்பா, நான் உயர்த்துறேன்னு சொல்லு. அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் சொல்றார், நான் உயர்த்துறேன்னு சொல்லு. மனுஷன் இல்லை.
இந்த மனுஷன் உயர்த்துவானா அந்த மனுஷன் உயர்த்துவானா. யோசேப்பு இந்த மனுஷனால நடந்துரும், இவனை நம்ம காப்பாற்றணும், இவனை நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு நினைச்சாரு, நடக்கல. எங்கெங்கயோ உண்மையா இருந்து பார்த்தாரு, நடக்கல. குடும்பம் தூக்கி குழியில போட்டுச்சு. சரி, இந்த குழியிலே கூட வாழ்ந்து செத்துடலான்னு சில பேர் நினைச்சீங்க. வெளியே தான் மனுஷன் குத்துறான், இந்த குழியிலேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு நினைச்சீங்க. அந்த குழியிலிருந்து வெளியே வந்து விற்கப்பட்டீர்கள், அடிமைகளா இருந்தீர்கள். சரி, இந்த போத்திபார் வீட்டிலேயே கூட செட்டில் ஆயிலான்னு நினைச்சீங்க. அங்கிருந்து வீண் பழி சுமத்தப்பட்டு துரத்தப்பட்டீர்கள், சிறைச்சாலைக்கு போனீங்க. எங்கேயுமே நிம்மதி இல்லை, எங்கேயுமே லைஃப் செட்டில் ஆன மாதிரியே இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் ஆயிரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கை அப்படி இல்லை. அதற்கு எதிராக தான் எல்லாமே நடக்குது. என் மேல இருக்கிற அழைப்புக்கு எதிராக தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இதை செய்தாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்ன செய்வாங்கன்னாரு ஆண்டவர். எல்லாமே எனக்கு அகென்ஸ்டாக தான் நடக்குது அப்படின்ற சூழ்நிலை. கடைசியாக ஒருத்தன் வந்தான், அவன் உயிரை அவன் காப்பாத்துறான். ஆனால் அவனும் இவனை மறந்துட்டான். அவனை சொல்லி விடுறான், நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்ன நினச்சிக்கோ. நீங்கள் சில பேர் நினச்சிங்க இங்கே இருக்கிறவங்க, இவனால் கொஞ்சம் எனக்கு வாழ்வு வரும், இந்த ஆளால் வாழ்வு வரும். நீங்கள் ஆண்டவர் பார்த்தாரு, இவனாலேயா வாழ்வு வரும்னு நினைக்கிற? கட் பண்ணு, 2 வருஷம் காத்துரு. பிரியமானவர்களே, அந்த ஆளால் தான் உனக்கு வாழ்வுன்றது கர்த்தர் எழுதி வைத்தது தான். ஆனால் அந்த ஆளை நம்பக்கூடாது, கர்த்தரை நம்பணும். அதுதான் உங்ககிட்ட சொல்றாரு ஆண்டவர். 2 வருஷம் போச்சு, நம்பிக்கை இழந்தான். சரி, அவனும் நமக்கு துரோகம் தான் பண்ணிட்டான் போ அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அந்த ஆளை கொண்டு தான் இவனுக்கு செய்யணும்னு வச்சார். அதே எழுதியது நடந்தது. தகுந்த காலத்தில் யோசேப்பு ராஜாவாய் மாறினார். ஹல்லேலூயா. ராஜாக்கு அடுத்த ஆளா மாறினார். சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எந்த வாக்கு தத்தத்திற்கு எதிராய் காரியங்கள் நடந்து கொண்டிருந்துச்சோ அதெல்லாம் அடங்கிச்சு, ஒடுங்கிச்சு. இவர் எழுந்து நின்னார் அவைகளுக்கு மேல. அதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன் அழைப்பை, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எதுவும் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உன் மேல இருக்கிற அழைப்பு அபிஷேகத்துக்கு முன்னாடி உன் முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மண்டியிடும். வந்து மண்டி இட்டாங்களே, அந்த அழைப்பை கொல்றதுக்கு எவெல்லாம் பிளான் போட்டானோ அத்தனை பேர் வந்து யோசேப்புக்கு முன்னாடி மண்டி இட்டார்கள். அவன் வாழ்க்கையில் ஆதி முதல் அந்த வரைக்கும் எவெல்லாம் எதிர்த்து நின்னானோ அத்தனை பேரும் வந்து மண்டிட்டாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே உங்களுக்கு முன்பாக மண்டியிடும், தோத்து போகும், தோத்து போகும். எஸ், மனுஷனை பார்க்காதீங்க, அந்த மனுஷன் செஞ்சிருவான், இந்த மனுஷன் அதை ஆண்டவருக்கு பிடிக்காது. கடைசியா இங்க வந்து சொல்லிட்டார் யோசேப்பு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்க. யாரு வாழ்றதுனாலையும் நீங்க வாழ போறது இல்லைங்க. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாதான் நீங்க வாழ முடியும். யாரு நல்லா இருக்கிறதுனாலையும் என் வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்லை. என் சொந்தங்கள், என் பந்தங்க, என் பெத்த புள்ள, ஏன் கணவனுடைய சம்பாத்தியமோ மனைவியுடைய சம்பாத்தியமோ இல்லை. எனக்குள்ள என்ன வாழ வைக்க போறது? எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் என்னை வாழ வைக்க போகிறார், என்னை தலைநிமிர செய்ய போகிறார். எஸ், உங்களை அவர் தான் செய்ய போகிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாத பிரசனத்துக்காய் நன்றி. நீங்க தகுந்த காலத்துல, தகுந்த காலம் வந்திருக்குன்னு சொல்றாரு. தகுந்த காலத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க, தகுந்த காலத்துக்குள்ள போறீங்க. இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க போறீங்க. உயர்வுக்குள்ள போறீங்க, உயர்வு. எஸ், உயர்வுக்குள்ள போக போறீங்க. ஆண்டவர் உயர்வுக்குள்ள கொண்டு போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் இது. தகுந்த காலத்துக்குள்ள இயேசுவுக்கு வழியை ஏற்படுத்துகிறவர்களா, 2ஆம் வருகைக்கு வழியை ஏற்படுத்துகிற கூட்டம் நாங்கள். எல்லாத்தையும் சரியாக செய்ய போறீங்க எங்கள் லைஃப்பில். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
நினைச்சி பார்க்காத வாழ்க்கை தானுங்க, கனவும் காணாத காட்சி தானுங்க, நினைச்சி பார்க்காத வாழ்க்கை தானுங்க, கனவும் காணாத காட்சி தானுங்க. இயேசப்பா நீங்க தந்த இந்த வாழ்க்கைய என்ன சொல்லி பாடுவேனோ தெரியலையே, வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க, நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க. எங்கெங்கோ தேடி அலைஞ்சேன், அங்கு இங்கு ஓடி ஒளிஞ்சேன், எங்கெங்கோ தேடி அலைஞ்சோம், அங்கும் இங்கும் ஓடி ஒளிஞ்சோம், தேடி வந்தீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க, தூக்கி விட்டீங்க தூக்கி தோளில் வச்சீங்க. என்ன சொல்லி பாடுவேனோ தெரியலையே, வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க, நினைச்சி பார்க்காத கனவும் காணாத அதுக்கும் மேலான வாழ்க்கை தானுங்க. என்னுடைய தாளந்தும் இல்ல, என்னுடைய திறமையும் இல்ல, என்னுடைய தாளந்தும் இல்ல, என்னுடைய திறமையும் இல்ல, வார்த்தையினால உயிர் வாழுகிறேங்க, உங்க கிருபையினால இங்கு பாடுகிறேங்க. என்ன சொல்லி பாடுவேனோ தெரியலையே, வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சி பார்க்காத வாழ்க்கை தானுங்க, கனவும் காணாத காட்சி தானுங்க, நினைச்சி பார்க்காத வாழ்க்கை தானுங்க, கனவும் காணாத காட்சி தானுங்க. இயேசப்பா நீங்க தந்த இந்த வாழ்க்கைய என்ன சொல்லி பாடுவேனோ தெரியலையே, வார்த்தை கிடைக்கலையே உண்மை பாடிடவே. நினைச்சி பார்க்காத